ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீட்டுக்குறிப்பெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பை பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நம்ம வீட்டில் கிச்சன் ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு. அதே போல் கிச்சனை முதல்ல நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த டஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த இடத்துல எல்லாமே நல்லா தேய்ச்சி ஃபுல்லாக நான் இருக்கிற அழுக்கு எல்லாமே நான் எடுத்துட்டேன். தண்ணி போட்டு தேய்க்கக்கூடாது. ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாமே தேய்ச்சி ஃபஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர், கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விடுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ எப்பவுமே கிச்சன்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது டைரெக்டாக சொல்யூஷன் போடக்கூடாது. இந்த மாதிரி மேலோட்டமாக இருக்கிற அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனிமேல் அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்க தேவையில்லை. இது ஒன்றே போதும், சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கிடலாம் நம்ம கிச்சனை. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான கரைகள்லாம் இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான கரை நம்ம என்னதான் தேய்ச்சாலுமே போகாது. ஸோ இந்த மாதிரி லிக்விடை போட்டு லைட்டாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி லைட்டாக தேய்ச்சி இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஷேப்பில் நீங்கள் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். தண்ணி எதுவுமே போடக்கூடாது. அந்த லிக்விடுவே நீங்கள் அழகாக தேய்ச்சிங்கனாவே லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் அந்த அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி மட்டும் தொளிச்சிட்டு நல்லா திருப்பி ரொட்டேட்டிங் ஷேப்பில் தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி ஒரு வெட் கிளாத்தை வச்சு நீங்கள் தொடச்சிங்கன்னா நல்லா அழகாக இருக்கிற அழுக்கு எல்லாமே போயிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? ஸோ இதே போல் வால்லையுமே நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் நான் ஆன்லைன்லேருந்து வாங்கியிருந்தேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு. வேணுன்றவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேக் ப்ராடக்ட்லேயுமே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்லாம் வாங்கினீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக ஸ்டிக்கரை பிரிச்சிட்டதுக்கப்புறம் உள்ளுக்கா இப்போ இந்த வீடியோவில் காட்டுறவங்க லைட்டாக நீங்கள் இழுக்க மேலோட்டமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டே வரணும். அப்போ தான் எந்த ஏர் பபுளுமே போகாமல் நல்லா நீட்டாக பார்த்திங்கன்னா அந்த வால் ஸ்டிக்கர் அழகாக நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு வரும். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ஒட்டுனீங்க அப்படின்னா வால் ஸ்டிக்கர் அழகாக ஒட்டிக்கும். அடுத்துமே ஒரு க்ளீன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உப்பு கரை படிஞ்ச சேரு, ஜெக்கு இந்த மாதிரி பக்கெட் ஐட்டம்லாம் சூப்பராக இந்த நான் ரெடி பண்ணுற இந்த சொல்யூஷனை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக புளிச்ச மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்விட் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது பிளாஸ்டிக் ஐட்டம், எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் அழகாக உப்பு கரையை இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணலாம். நல்ல புளிச்ச மாவு தான் எடுக்கணும். ஸோ நல்லா ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் ரொம்ப அதிகப்படியான கரையெல்லாம் இருந்துச்சு, ஃபுல்லாமே அந்த சேர் ஒயிட்டாக இருந்துச்சு, நான் கொஞ்சம் வினிகர் சேர்த்துப்பேன். லைட்டாக மேலோட்டமாக அங்கங்கே இருக்கிறனால தான் வெறும் பேக்கிங் சோடா மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதுவுமே தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. எப்பொழுதுமே எந்த ஒரு சொல்யூஷனும் வீட்டில் ரெடி பண்ணுறோன்னா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அவ்வளோதான். சூப்பராக நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ கரை லைட்டாக தான் போச்சு அப்படின்னா நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்கள், இந்த இடம் மட்டும் நான் தேய்ச்சி காட்டியிருக்கேன். ஸோ இதே போல் இது ஃபுல்லாமே தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுற ரிசல்ட்டை நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அதிக விலை கொடுத்து நம்ம சொல்யூஷன் எதுவுமே வெளியே வாங்காமல் அழகாக இந்த மாதிரி புளிச்ச மாவு நல்லா பார்த்திங்கன்னா அந்த கரையை நீக்கக்கூடிய எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நல்லா புளிச்சு இருக்கும்போது அந்த உப்பு கரைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக கரையை நீக்கி கொடுக்கும். அவ்வளோதான். நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கழுகிட்டு சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுமே அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ரெட்டையாக ரொம்ப இந்த மாதிரி நாளெல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி ரெட்டையாக ஒட்டி இருக்கும்போது அந்த நடுப்பகுதி எப்பொழுதுமே அந்த ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் இருக்கனால சின்ன வெங்காயம் சீக்கிரமாகவே அழுகிடும். எப்பொழுதுமே நீங்கள் பூண்டு எப்படி தனித்தனியாக உரித்து வைப்பீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் காத்தோட்டமாக 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்து பாருங்கள், நம்ம கட்டில்லாம் வந்து பெட்டு இருக்குன்னா கண்டிப்பாக கீழே வந்து ஒரு மேட்டு போட்டுங்க. அப்போ தான் வந்தீங்கன்னா மேலே வந்து டஸ்ட்டு படியாது. ஸோ எப்பொழுதுமே இங்கே இந்த டைல்ஸில் போடக்கூடிய இந்த மேட் வந்து சம்டைம் வந்து வழுக்கி வழுக்கி விடும். ஸோ அதுமாரி வழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மேட்டோட பேக் சைடில் நம்ம வீட்டில் டபுள் டேப் இருந்துச்சுன்னா டபுள் டேப் எடுத்துகிட்டு பாருங்கள், கால் வைக்கும்போது எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ சம்டைம் வந்து நம்ம நடந்துட்டு ஏறுறோம் அப்படின்னா அப்படியே வழுக்கி விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் பெட்ரூம்னு இல்லை, எங்கேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி மேட் வந்து வழுக்குது அப்படின்னா கீழே வந்து டபுள் டேப் ஓட்டிட்டு நீங்கள் இந்தமாரி வச்சுட்டீங்க அப்படின்னா கால் மேட் வந்து இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகுது. பர்ஃபெக்டாக ஒரு இடத்துலையே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம குளிர்காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாங்கெட்டெல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா குளிர்காலத்துக்கு, அதாவது வெயில் காலம் முடிஞ்சு குளிர்காலத்துக்கு எடுக்கும்போது ஒரு பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பொழுதுமே வந்து இந்த மாதிரி பிளாங்கெட்லாம் துவைச்சிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பவுடர் போட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பழைய நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏன்னா பிளாங்கெட்டுன்னு சொல்லும்போது பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர் நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நைட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பிளாங்கெட்டை உள்ளுக்கு வச்சுட்டு நல்லா, இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா உள்ளுக்கு வச்சுட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து டஸ்ட்டு எதுவுமே படியாது. நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து குளிர்காலத்துக்கு எடுக்கிறது யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பூசணம் பிடிச்ச ஸ்மெல்லுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வந்து நம்ம வைக்கக்கூடிய இந்த சக்கரை டப்பாவில் வந்து குட்டி குட்டி, ரொம்ப வந்து குட்டி குட்டியான எறும்பு, அதாவது நம்ம நார்மல் கருப்பு எறும்பு சொல்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு சில அந்த குட்டி குட்டி எறும்பு இருக்கும் பார்த்திங்களா, நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். ஸோ அந்த எறும்பு வந்துச்சுனாலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கரை டப்பாவை மேலே வச்சுக்கலாம். நடுவில் இதேமாரி ஒரே ஒரு பூண்டு மட்டும் இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பாருங்களேன், அதில் ஒரு எறும்பு கூட வராது. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஸோ வந்து வீடியோவில் பார்க்கும்போது தெரியாது, நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள், ஓடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரியான எறும்பு ரொம்ப அதிகமாக டக்குன்னு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த எறும்பு எல்லாமே வந்து அழகாக கீழே வந்து தண்ணியில் விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த பூண்டை கொடி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் அழகாக அந்த சர்க்கரையை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூண்டை வந்து எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி வளையல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பொருட்கள் நம்மளுக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வலையில் வந்து இந்த மாதிரி நான் இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்கள், ஒன் பை ஒன்னாக நெக்ஸ்ட்டாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய, அதாவது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு சேஃப்டி பின் இருக்கோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் நீளமாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 2 வலையிலையுமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னை வந்து சேஃப்டி பின் இந்த மாதிரி குத்தி விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ எல்லா வலையிலுமே அதேமாரி நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் நம்ம தலைக்கு குத்தக்கூடிய ஒரு சில கிளிப்லாம் வந்து அங்கங்கே வச்சுருவோம் அர்ஜென்ட் சமயங்களில். ஸோ அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கனாவே போதும். இந்த வளையலில் அழகாக வந்து நம்ம தலைக்கு குத்தக்கூடிய கிளிப்ஸு, ஹேர் பேண்டு இதெல்லாமே வந்து அழகாக இதுலேயே நம்ம மாட்டி வச்சுக்கலாம். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு வந்து கிளிப்பெல்லாம் வந்து தேட வேண்டிய அவசியமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அழகாக மாட்டி வச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள், அதுக்கப்புறம் என்ன பொருட்கள், மளிகை சாமான் பொருட்களாக வாங்கினா இந்த மாதிரி கவர் நிறைய கிடைக்கும். இதை வந்து நம்ம டஸ்ட்பின் கவராக யூஸ் பண்ணுவோம். சம்டைம் வந்து வேறு எதனா கொண்டு போகிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நிறைய குப்பை மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துங்க. அந்த வாட்டர் பாட்டிலுக்கு மேலே இந்த மாதிரி கவரை இந்த மாதிரி மாட்டி மாட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லா கவருமே வந்து ஒரே இதில் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ நல்ல ஒரு கனமான ஒரு கவர் எடுத்து இங்கே மாதிரி கீழே இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலை மட்டும் தனியாக எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த கவரை ஒரு இடத்துல மாட்டி விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கவர் வந்து தேவைப்படும் போது அழகாக நம்ம எடுத்துருக்கலாம். பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா நிறைய கவர் இருக்காத மாரியே இருக்கும், நல்ல நீட்னஸாகவும் இருக்கும். அழகாக இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.